ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம StarMakerல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டுன்னு எனக்கு ஒரு பிரதரோ சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்டை ஒரு சின்ன வீடியோவாக நான் இன்றைக்கி மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், அவங்க என்ன கமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம உள்ளே பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம அவங்க என்ன கமெண்ட் கேட்டிருந்தாங்கன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். அவங்க என்ன நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd லெவல் ரூம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி குரு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த StarMaker யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செகண்ட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, StarMaker லைட்டோ ஏதோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த StarMaker ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களோட கொலாப் சாங்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா A++ சாங் இருக்கணும். A+ சாங்குமே வந்து பார்த்திங்கன்னா கொலாப் சாங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்கள் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டுயட் சாங்கை எடுத்துக்கோங்க. டுயட்டுன்ற கிளிக் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது A++ சாங் இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட லிங்க் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும். நான் இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பட்டன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காப்பி லிங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சு இப்போ உங்கள் ஐடியை விட்டு நீங்கள் வெளில வந்துடுங்க. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட செகண்ட் ஐடியில் நீங்கள் சாங்கு வந்து பார்த்திங்கன்னா சாங்கோட லிங்க் எடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செகண்ட் ஐடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட மெயின் ஐடி இருக்குது பார்த்திங்களா, மெயின் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிங்களா 3rd லெவல் ரூம் இருக்க ஐடி, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அதை இதவே ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி தானே காட்டுறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய மெயின் ஐடி இதுன்னு நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டின்னு இருக்கும். எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்டி ரூமுக்கு போய்க்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா என் பார்ட்டி ரூமுக்கு போயிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்டி ரூம்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 3 கோடு மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ரூம் இன்ஃபோன்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் த ரூமுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மேனேஜ் ரெக்கமெண்ட்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்ட்டி குருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்களா, அந்த லிங்க்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுங்க. கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஐடியில் போயிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி குரு வந்துடும். இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஐடிக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்கு திரும்பவும் நான் அப்ளை பண்ணக்கூடாது. அதனால் நான் கேன்சல் பண்ணிட்டு வெளில வந்துக்கிறேன். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடிக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி குரு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயுமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யாருக்காவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா StarMaker பற்றியும் நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ஸ் ரிவ்யூ, அதுக்கப்புறம் கேஜெட் ரிவ்யூ, அந்த மாதிரிக்கே டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.